தெற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த வீட்டின் தென்மேற்கு தலைவாசல், தெற்கு சார்ந்த தென்மேற்கு தலைவாசலாக அமைகிறது. படியானது வீட்டில் கிழக்கு முகமாக ஏறும் படியாக அமைகிறது. இது ஒரு தவறான வாஸ்து அமைப்பு. தலைவாசல் தவறான அமைப்பு, படிக்கட்டு தவறான அமைப்பு. இது வீட்டில் வாழும் பெண்கள் எப்பொழுதும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வாழ்க்கை அமையும். இது ஒரு மோசமான தலைவாசல் படி அமைப்பு. தெற்கு பார்த்த வீட்டின் படி அமைப்பு, தெற்கு பார்த்த கீழ் வீட்டில் தென்கிழக்கு மூலையில் தலைவாசல் உச்சத்தில் அமைகிறது. இது ஒரு சரியான வாஸ்து அமைப்பு. படி அமைப்பானது ஒரே ஏற்றப்படியில் நடந்து லேண்டிங் பால்கனியில் திரும்பி மீண்டும் பால்கனியில் நடந்து மேல் மாடியில் தென்கிழக்கில் நுழையும் அமைப்பாக அமைகிறது. இதுவே தெற்கு பார்த்த வீட்டின் 100% வாஸ்துப்படி சரியான அமைப்புப்படி. இவ்வாறு அமையும் வீட்டில் வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை எப்பவும் ஒரு ஏர்முகமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் குழந்தைகளுடன் கணவன் மனைவியோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த வீட்டில் வாழ்பவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு அற்புதமான அமைப்பு படி. தெற்கு பார்த்த வீட்டில் ஒரே ஏற்றப்படி, அதாவது படியானது எந்தவித சுவரையும் தொடாமல் வீட்டின் ஒரு மூலையில் மட்டும் ஏறும்படியாக அமையும். தெற்கு சார்ந்த தென்கிழக்கு, தெற்கு சார்ந்த தென்மேற்கு 2 பகுதியிலும் ஏறும் படியாக இந்த படி அமைகிறது. அவ்வாறு அமையும் பொழுது தெற்கு சார்ந்த தென்மேற்கு பள்ளமாகவும் நீசத்தில் ஏறும்படியாக அமைவதால் இது ஒரு தவறான படி அமைப்பு. தெற்கு சார்ந்த தென்கிழக்கு இழுத்த சூழ்நிலை அமைவதால் அதுவும் ஒரு தவறான படி அமைப்பு. உச்சத்தில் படியேறும் பட்சத்திலும் இது ஒரு தவறான படி அமைப்பு. மேல் வீட்டில் வாழ்பவர்களுக்கு ஓரளவிற்கு சுமாரான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமையும். கீழ் வீட்டில் வாழ்பவர்களுக்கு இது ஒரு தவறான படி அமைப்பாக அமையும். தெற்கு பார்த்த வீட்டின் தென்மேற்கு நீசத்தில் தலைவாசல் அமைந்து கிழக்கு முகமாக ஏறி பின் மீண்டும் லேண்டிங் பால்கனியில் நடந்து சென்று நீசத்தில் உள்நுழையும் அமைப்பாக அமைகிறது. இது ஒரு தவறான படி அமைப்பு. இவ்வாறு வரும் படி அமைப்பினை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தெற்கு பார்த்த வீட்டில் தென்மேற்கு மூலையில் வரும் படி அமைப்பு. இந்த படி அமைப்பானது ஒரு மடிப்பு படி. மேற்கு முகமாக ஏறி வடக்கு திரும்பி பின் மீண்டும் கிழக்கு போர்ட்டிகோ அல்லது பால்கனியில் நுழையும் அமைப்பாக அமைகிறது. இது ஒரு சரியான படி அமைப்பு. இது ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாகவே அமையும். தெற்கு பார்த்த வீட்டின் தாய் சுவரை ஒட்டி ஒரே ஏறுமுகமாக மேற்கு முகமாக ஏறும் படி அமைப்பு. இவ்வாறு படி அமையும் வீட்டில் கீழ் வீட்டில் வாழ்பவர்களுக்கு இது ஒரு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாகவும் மேல் வீட்டில் வாழ்பவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய அமைப்பாக அமையும். இது நன்மை தீமை இரண்டும் கலந்து செய்யக்கூடிய அமைப்பாக அமைகிறது. வட்ட வடிவமான படி அமைப்பு. இவ்வாறு வரும் படி அமைப்புகள் வீட்டின் உட்பகுதியிலும் வீட்டு வெளிப்பகுதியிலும் அமையும் சூழ்நிலை வரும். வீட்டின் உட்பகுதியில் அமையும் பொழுது தென்கிழக்கு மூலையை தவிர்க்க வேண்டும். தெற்கு மத்திய பகுதி ஒரு சரியான படி அமைப்பாக அமையும். தென்மேற்கு மூலையும் தவிர்க்க வேண்டும். வெளிப்பட்சத்தில் வரும்பொழுதும் தெற்கு பகுதியில் அமைப்பது ஒரு சரியான படி அமைப்பாக அமையும். வீட்டின் தென்கிழக்கு மூலையில் உள் மடிப்பு படி அமைவது ஒரு தவறான படி அமைப்பாக மாறிவிடும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு பல இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். திருமண தடை, காதல், கலப்பு திருமணங்கள், கணவனை விட்டு பிரிதல் போன்ற தகாத சம்பவங்கள் நடைபெறும். விரும்பி ஆசைப்பட்டு கேட்டதை அடுத்த நாள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். அதனால் தென்கிழக்கு பகுதி படியை தவிர்க்கவும். ஒரு சிறிய வீட்டின் தென்மேற்கு மூலையில் மட்டும் படிக்கட்டு வருவது ஒரு தவறான அமைப்பாக அமையும். ஒரு பறந்து விரிந்த வராண்டா, ஒரு அதிகமான கீழே அறைகள் எதுவும் இல்லாத பட்சத்தில் தென்மேற்கு மூலையில் படி அமைத்து மேல் செல்வது ஒரு சரியான அமைப்பாக அமைந்தாலும் சிறிய வீடுகளில் தென்மேற்கு மூலையில் படி வரக்கூடாது, ஒரு தவறான அமைப்பு. தாங்கள் இருக்கும் இடத்தினை வாஸ்துப்படி மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், புதிதாக வீடு கட்டுபவர்கள், கம்பெனி தொடங்குபவர்கள், மேலும் வாஸ்து ஆலோசனை தேவைப்படுவர்கள் ஐயா வாஸ்துவை தொடர்பு கொள்ளுங்கள்.